ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்க்கான டைம் டேபிள். நிறைய பேர் வந்துட்டு படிக்க டைமே இருக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக படிக்க டைம் இருக்காது தான். அந்த டைம்லேயும் நமக்கான டைம் நம்ம தேடி கண்டுபிடிச்சா தான் நம்மளால் அரசு அதிகாரியாக நம்மளால் உட்கார முடியும். அதுக்கு நான் சின்னதாக டைம் டேபிள் போட்டிருக்கேன் என்னுடைய படிப்புக்காக. கண்டிப்பாக அந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லையா உங்களுக்கான டைம் டேபிளை நீங்களே உட்காந்து எழுதி அதை கையில் வச்சுக்கிட்டு அதைப்படி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டைம் டேபிள் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அப்படின்னா, அப்போ ஒர்க்கிங் போகிறவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னா, கண்டிப்பாக இதில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி தான் போட்டிருக்கேன். உங்களாலே படிக்க முடியும். வீட்டில் எனி டைம் உட்காந்து படிக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம சும்மா தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் இப்போ தான் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப்னால் தான் கண்டிப்பாக ஜாப் போக முடியுது. ஏன்னா நிறைய நேரம் படிக்கிறவங்களால படிக்கணும், இது படிக்கணும், அதை படிக்கணும் நிறைய படிப்பாங்க. பட் ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு தமிழ், ஜிஎஸ்ஆ ஜிஎஸ், மேக்ஸ்னால் மேக்ஸ், இந்த சப்ஜெக்டில் கரெக்டாக கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அரசு அதிகாரியாக போக முடியும். நான் இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 4 to 5 தமிழ். இந்த 4ன்றது 4:30 கூட நீங்கள் மாற்றிக்கலாம். 1 hour தமிழ், நெக்ஸ்ட் 1 hour ஜிஎஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு 6 to 9 வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எல்லாேருக்கும் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாவே வீட்டில் இருக்க நிறைய வேலை இருக்கும். டிஃபன், குழந்தைங்க, இது எல்லாமே பார்த்தாகணும். ஸோ 6 to 9 ஹவுஸ் ஒய்ஃப்க்கான டைம். 9 to 10:30 பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு. இந்த 1/2 hourல நாங்கள் என்ன டெஸ்ட்டு போட முடியும்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் போய்ட்டு டெஸ்ட்டு வந்துட்டு போடுங்க. தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், ஏதோ எனி சப்ஜெக்ட் டெஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 20 கொஷின் 30 கொஷின் வரும். அந்த 1/2 hourல அந்த டெஸ்ட்டை போட்டு முடியுங்க. கண்டிப்பாக டெஸ்ட்டு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் டிஎன்பிசியில் பாஸ் பண்ண முடியும். நான் உட்காந்து படிக்கிறேன்னு சும்மா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம மெமரியில் என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். டெஸ்ட்டு போட்டால் தான் இன்றைக்கி நம்ம 30 மார்க்கு 10 தான் எடுத்திருக்கோம், அப்போ நம்ம எந்தளவுக்கு படிச்சிருக்கோன்றது நம்மளுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 10:30 to 12 o'clock ஹவுஸ் ஒர்க். நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்கும் இல்லையா? ஸோ 2 to 4 டெய்லி டெஸ்ட். டெய்லி டெஸ்ட் என்னென்னா 2 to 4, 2 to 3, 3 to 4. ஸோ 2 hours இருக்குது. இந்த 2 hours நீங்கள் மேக்ஸ் பார்த்தாலும் ஓகே தான் 1 hour. இல்லை அப்படின்னா நான் இன்றைக்கி படிச்சிருக்க சப்ஜெக்ட் எல்லாம் சேர்த்துட்டு ஃபுல் டெஸ்ட்டு போட போகிறனாலும் ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு 4 to 4:30 மறுபடியும் டெஸ்ட். என்னங்க டெஸ்ட்டுன்னு போடுறீங்க அப்படின்னா, இந்த 1 hour படித்தோம் இல்லையா, அந்த 1 hourல நம்ம படித்ததை டெஸ்ட்டு போடணும் கண்டிப்பாக. 4:30 to 8 o'clock ஹவுஸ் ஒர்க். 9 to 10 டெஸ்ட். அந்த 1 hourலேயும் நீங்கள் மறுபடியும் டெஸ்ட் போடணும். 10 to 10:30 ரிவிஷன். 11 o'clock ஸ்லீப்பிங். இதில் நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, ஏன் நீங்கள் 1 hour கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கலாம். கண்டிப்பாக நம்மளால் ஒரு சப்ஜெக்டை 1 hourக்கு மேலே பார்த்து, நீ என்ன தான் தமிழ் வச்சுட்டு 3 மணி நேரம் படித்தாலும் அந்த 1 hour படிக்கிறீங்க இல்லையா, அது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஒரு 1 hour படிங்க, நடுவில் கேப் விடுங்க, மறுபடியும் எடுத்து படிங்க. ஒரு நாளைக்கு படிக்கிற எல்லா லெசனுமே தமிழோ ஜிஎஸோ இல்லை மற்ற எனி லெசன் வந்துட்டு கண்டிப்பாக ரிவிஷன்ன்றது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். மஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருந்தால் தான் நம்மளால் டிஎன்பிசி உள்ளார போக முடியும். நான் படிக்கிறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல் படித்ததை டெஸ்ட்டு போடணும்னு நினைங்க. அப்போ தான் மார்க் என்னென்னு தெரியும். நம்மளால் மார்க் எடுக்க முடியல, அப்போ இன்னும் நல்லா படிக்கணுன்ற உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். தேங்க்யூ ஸோ மச். த்ரூ டிஎன்பிசி.